வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணேட்டு சென்னை. வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து வாசுகி பொற்றாமரையுடன் சென்னையிலிருந்து பாக்கியலட்சுமி. செய்திகளை விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தினகரன் மீதான அந்நிய செலவாணி மோசடி வழக்கு 22ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. பன்னீர்செல்வம் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். அமைச்சர் சி வி சண்முகம் மீண்டும் அழைப்பு. அமைச்சர் ஜெயக்குமார் நன்றி மறந்து பேசுகிறார். நாஞ்சில் சம்பத் கடும் விமர்சனம். கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1.5 கிலோ தங்கம் பறிமுதல். மதுசூதனன் என்பவர் கைது. திருவனந்தபுரம் பாஜக அலுவலகம் தாக்கப்பட்டதன் எதிரொலி. கன்னியாகுமரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல். டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலவாணி மோசடி வழக்கு 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் ஆஜரானார். விசாரணையின் முடிவில் வழக்கு விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இங்கிலாந்திலிருந்து தொலைக்காட்சி சாதனங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக தினகரன் மீது அமலாக்கத்துறையினர் 7 வழக்குகள் பதிவு செய்தனர். இதில் 2 வழக்குகளிலிருந்து தினகரனை நீதிமன்றம் விடுவித்தது. இன்னும் 5 வழக்குகள் சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக 2 அணிகளும் இணைவதற்காக ஓபிஎஸ் அணியுடன் பேச தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் அணியினர் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்றும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம் டிடிவி தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என்றும் தெரிவித்தார். நிறைவேற்ற வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடைபெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பமும் தான், எங்களுடைய விருப்பமும் தான். அதனால் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது நாங்கள் எப்போது வேணாலும் தயாராக இருக்கின்றோம். வந்தால் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கு கருத்து வரவேற்கக்கூடியது. நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவி ஆசையில் பன்னீர்செல்வம் சுயநலமுடன் நடந்து கொள்வதாகவும் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் நன்றி மறந்து பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆகவே 2 மாதத்தில் தேர்தல் வரும் என்று இந்த இயக்கத்தை காட்டி கொடுப்பதற்கு கதவு திறந்து வைத்த மைத்ரேயன் சொல்வதும் சீக்கிரம் தேர்தல் வரும் என்று முதலமைச்சர் பதவி மட்டுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் சொல்வதும் நடைபெறப் போவதில்லை. இந்த சட்டமன்றத்திற்கு எவ்வளவு ஆயுள் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ அவ்வளவு நாளும் இந்த ஆட்சியை கொண்டு செல்வதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். எந்தவிதமான பேதமும் பிளவும் இல்லாமல் கட்சியை ஒருங்கிணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டு இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு எங்கள் டிடிவி தினகரன் எடுக்கிற முயற்சிகள் வருகிற காலத்தில் கழக தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பை அவருக்கு பெற்றுத்தரும். டிடிவி தினகரன் தள்ளி போட முடியாத தாகம், டிடிவி தினகரன் தாண்ட முடியாத அகழி, டிடிவி தினகரன் தமிழர்களின் சீன பெருமிதல் போல் தமிழர்களின் மான பெருமிதல், ஒரு அணைக்க முடியாத நெருப்பு. அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் காலமகள் துணை நிற்பார், வாகை சூடுவார், வரலாறு படைப்பார். திருவனந்தபுரம் பாஜக கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக கன்னியாகுமரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தின் கண்ணாடிகள், நினைவு ஸ்தூபி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரி மீது தாக்குதல் நடத்த முயன்றதன் எதிரொலியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாஜக தலைமை அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது.
இதையடுத்து பாஜகவினர் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குமரி மாவட்டம் களியல் வட்டார பகுதியில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் அலுவலகம் மீது கற்களை வீசி கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மண்காலை பகுதியில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நினைவு ஸ்தூபி மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளன. இது பாஜகவினரால் நடத்தப்பட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மேல்புறம் கட்சி அலுவலகத்தில் ஜன்னல் கண்ணாடிகள் கல்லால் எறிந்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையில் செம்மங்காலை சந்திப்பில் 2 கட்சி டிஒய்எஃப்ஐ தோழர்களுடைய நினைவு ஸ்தூபி என்பது அடித்து நொறுக்கப்பட்டு கடாரியால் அதை தூக்கி சரித்து போடப்பட்டிருக்கின்றது. இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதால் தேர்தலுக்கு அவசியமில்லை என்று தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் கட்சி மற்றும் ஆட்சியை வழிநடத்துவதற்கு சசிகலாவை கட்சி பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் நினைப்பது நடைபெறாது என்றும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தேர்தலுக்கு அவசியமில்லை எனவும் கூறினார். மேலும் தங்கள் ஒற்றுமையால் 2021 வரை ஆட்சி தொடரும் என கூறிய அவர், அடுத்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார். நான் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லிக் கொள்கின்றேன், பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி 2021 வரை நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்கின்றவரை இந்த ஆட்சி தொடரும். மீண்டும் அம்மாவர்கள் ஆட்சியோடு மீண்டும் 2021 தேர்தலில் அம்மாவர்கள் சொன்னதைப் போல எனக்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நீடிக்கும் என்று சொன்னார்கள். அது நிச்சயமாக தமிழகத்தில் அந்த காட்சியும் ஸ்டாலின் அவர்கள் காணத்தான் போகிறார். திரிபுரா எல்லையில் உயிரிழந்த கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த ராணுவ வீரரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருந்தன்கோடு பகுதியை சேர்ந்த கெவின்ராஜ் கடந்த 9 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் முடிந்த நிலையில் மீண்டும் பணிக்கு சென்ற கெவின்ராஜ் நேற்று முன்தினம் பணியின் போது உயிரிழந்தார். இச்சம்பவம் ராணுவ வீரரின் சொந்த ஊரான குருந்தன்கோடு கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் நாட்டிற்காக பணியாற்றி வீரமரணம் அடைந்த கெவின்ராஜ் குடும்பத்தினரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ராணுவ வீரரின் கண்ணீரை துடைக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டிய மத்திய மாநில அரசுகள் சார்பாக இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து எந்தவித ஆறுதலும் கூறவில்லை என்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இன்றைக்கு அவரை நம்பிதான் அந்த குடும்பம் இன்றைக்கு இதுவரை இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தை பாதுகாப்பது தான், ஒரு இராணுவ வீரனுடைய குடும்பத்தை பாதுகாப்பது தான் இந்த நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பிற்கு, அவருடைய தியாகத்திற்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன் என்கிற உணர்வை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கல்வி கட்டணங்கள் அனைத்தும் ஆன்லைன் வழியாக செலுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பல்கலைக்கழகங்களிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இனி கல்வி கட்டணங்கள் அனைத்தும் ஆன்லைன் வழியாக பெற வேண்டும் என்று மத்திய அரசின் மனிதவளத்துறை கல்வி நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு அனைத்து கட்டணங்களையும் இணையத்தின் வழியாக பெறுவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களையும் ஆன்லைன் வழியாகவே செலுத்தும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரிய பேருந்து வசதியின்மையால் குடியாத்தம் கிராம பகுதியில் மாணவர்கள் உயர்கல்வி கற்க முடியாமல் போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல மலை கிராமங்களையும் குக்கிராமங்களையும் உள்ளடக்கிய குடியாத்தம் தொகுதி தமிழக, ஆந்திர மாநிலங்களின் எல்லை பகுதியாகும்.
அங்குள்ள மாணவ மாணவிகள் உயர்கல்வி கற்க குடியாத்தம் நகரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் அல்லது அரசு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பேருந்து வசதிகள் இல்லாத பல கிராமங்களுக்கும் அங்கு உள்ளன. இதனால் பல மைல் தூரம் நடந்து சென்று பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக பல கிராமங்களில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி கற்க முடியாமல் போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிராமங்களில் பேருந்து வசதியை அரசு ஏற்படுத்தி தரக்கோரி பல முறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆகவே குக்கிராமங்களுக்கு அரசு பேருந்துகளை இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பசங்க வந்து இங்கே குடியாத்தம் வந்து தான் படிக்கணும். ஏன்னா இங்கே துவக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, துவக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, காலேஜுங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தூர், அரவட்டலா, இன்னும் சில பல கிராமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போதிய பஸ் வசதி இல்லாமல் பசங்க வந்து நல்லா வந்து படிப்பு ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுங்க சரியாக இல்லாத, இப்போது கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து கூட வந்து எதுவும் போதிய பயன் இல்லை. அதனால் வந்து படிப்பு பகுதியிலே நிற்க வச்சுக்கின்னு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து நிலைமை, பரிதாப நிலைமை. இது வந்து அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் பார்த்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டு. விழுப்புரம் அருகே புதுச்சேரியில் இருந்து கார் மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாட்டில்களை கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலையில் உள்ள அரசு மதுபான கடைகளை மூட நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக அரசு மதுபான கடையை மூடியது. இதனால் பல இடங்களில் புதுச்சேரியில் இருந்து குறைந்த விலைக்கு மது பாட்டில்கள் கடத்தி வந்து தமிழக பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்பனையில் ஈடுபடுவதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரம் அருகே கெங்கராம்பாளையம் சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது புதுச்சேரியில் இருந்து வேகமாக வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் ஏராளமான அட்டை பெட்டியில் மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1.5 கிலோ தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லை பகுதியான அமரவிளை சோதனை சாவடியில் தமிழக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் கேரள அரசு பேருந்தை சோதனை செய்தபோது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதுசூதனன் என்பவரின் பையில் எந்த ஆவணங்களும் இன்றி 1400 கிராம் தங்க கட்டிகள் மற்றும் 185 கிராம் தங்க நகைகள் பதுக்கி வைத்திருக்கப்பட்டது தெரியவந்தது. கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் 48 லட்சம் ரூபாய் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மதுசூதனன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் தனியார் மற்றும் மினி பேருந்துகளில் சாதி தொடர்பான வாசகங்கள் எழுதக்கூடாது என்றும் சாதி தொடர்பான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதை தொடர்ந்து கோவில்பட்டி பகுதியில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் மினி பஸ் உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். எட்டயபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் டிஎஸ்பி முருகவேல் தலைமையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளை சரியாக பேருந்து நிறுத்தத்தில் ஏற்றி இறக்க வேண்டும், காவல்துறையினர் சூழ்நிலைக்கேற்ப கூறும் போக்குவரத்து சம்பந்தமான அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனியார் மற்றும் மினி பேருந்துகளில் சாதி தொடர்பான வாசகங்கள் எழுதக்கூடாது, சாதி தொடர்பான பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை காவல்துறையினர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சுடலை முத்து மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே உள்ள ஈராட்சி காட்டு பகுதியில் இருந்து ராஜா என்ற ஆட்டோ டிரைவரின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஈராட்சி காட்டுப்பகுதியில் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதாக கொப்பம்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது கழுத்து மற்றும் தோள்பட்டைகளில் பயங்கர அரிவாள் வெட்டுகளுடன் கிடந்த சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் இறந்தவர் கோவில்பட்டியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ராஜா என்பது தெரியவந்தது. நேற்றிரவு வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை என்பதும் தெரியவந்தது. இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடந்ததா இல்லை வேறு ஏதாவது காரணத்திற்காக நடந்ததா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமாரபாளையத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து கையாளும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுமார் 650 கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி நகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக நடராஜா நகரில் முடிவடைந்தது. நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் சுற்றுச்சூழல் குறித்த பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் கோஷமிட்டனர். அப்போது மாணவர்களிடையே அறிவுரை வழங்கிய நகராட்சி ஆணையர் குப்பைகளால் நகரின் பெரும் பகுதி அசுத்தமாக காணப்படுவதாகவும் பிளாஸ்டிக் குப்பைகள் நிலத்தின் வளத்தை சீரழிப்பதாகவும் கூறினார். மேலும் குப்பைகளை முறையாக குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் என கூறிய அவர் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து கையாளுவதன் மூலம் எளிதில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவது குறித்து தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக அதிக அளவில் புகார்கள் எழுந்துள்ளது. இதன் காரணமாக சில சமயங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதற்கு காரணம் தெரிவிக்குமாறும் அது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் தருமாறும் கேட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விளக்கத்தை 8 வாரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் மனித உரிமை ஆணையம் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடகு வைத்த நகையை மீட்க சென்றவரின் வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற மர்ம நபர் 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பெருமாள்பட்டி கிராமத்தில் சதீஷ்குமார் என்பவர் வேளாண் கூட்டுறவு வங்கியில் இருந்து அடகு வைத்திருந்த நகையை மீட்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பணத்துடன் சென்றுள்ளார். அவரை வழிமறைத்த மர்ம நபர் சதீஷ்குமாரின் வாகனத்தில் லிப்ட் வேண்டும் என கேட்டுள்ளார். அவரும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். இருவரும் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது லிங்கம்பட்டி அருகே மர்ம நபர் இயங்குவதாக கூறியுள்ளார். பின்னர் இருவரும் டீ அருந்த அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது திடீரென்று இந்த மர்ம நபர் சதீஷ்குமாரின் கைப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடினார். அவரை சதீஷ்குமாரால் பிடிக்க முடியவில்லை. இந்த வழிப்பறி குறித்து நாலாட்டின் புத்தூர் காவல் நிலையத்தில் சதீஷ்குமார் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் 11 மீனவர்களின் வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடலோர பகுதிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும். இந்த பருவநிலையில் கடலோர கிராமங்களில் கடல் நீர் புகுவதும் வீடுகளை கடல் நீர் அடித்து செல்வதும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடல் சீற்றத்தில் வீடுகள் அடித்து செல்லப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் ஆண்டுதோறும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் 25 வீடுகளும் அதைத் தொடர்ந்து நேற்று 11 மீனவர்களின் வீடுகளும் கடல் நீரால் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வீடுகளை இழந்த மீனவர்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதுபோன்று கடல் நீரால் வீடுகள் அடித்து செல்லப்படுவதற்கும் வீடுகளில் கடல் நீர் புகுவதால் ஏற்படும் சேதாரத்திற்கும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாருடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளால் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் நாயக்கம்பட்டி பகுதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த மாதம் நடத்திய போராட்டத்தின் போது 1 மாதத்திற்குள் கடை அகற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்டு இதுவரை டாஸ்மாக் கடை அகற்றப்படவில்லை. இந்நிலையில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மதுபார் ஒருவர் உயிரிழந்தது போல சித்தரித்து கடைக்கு முன் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு கூறினர். ஆனால் டாஸ்மாக் கடை அகற்றினால்தான் கலைந்து செல்வோம் என பொதுமக்கள் கூறியதை அடுத்து போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உண்டானது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இருக்கைகள் மற்றும் பொருட்களை சாலையில் தூக்கி எறிந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் டாஸ்மாக் கடையை அகற்றுமாறும் போலீசாரை கண்டித்தும் தீக்குளிக்க முயற்சித்தார். இதையடுத்து அவரை விரைந்து பிடித்த போலீசார் அங்கிருந்த அந்த நபரை அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி
இந்த கடையை அகற்றணும். அப்படி அகற்றாத பட்சத்தில் பொதுமக்களாகிய நாங்களாக சேர்ந்து இந்த மதுக்கடையை அகற்றுவோம் என்று இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மதுக்கடையால் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் கல்லூரிக்கு போன மாணவர்களும் அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம். வணக்கம்.